ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ இன்றைக்கி எபிசோடில் காவேரி விஜய் அவாய்ட் பண்ணுற அந்த ஒரு விஷயத்துலையே காவேரி ஏதோ ஒரு விஷயம் மூலிமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏதோ ஒன்று அவங்கள மனசு போட்டு தாக்கிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பாக விஜய் கண்டுபிடிச்சிடுவார். அது வெனிலா தானா அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பிகாஸ் அவங்களுக்கு வேறு எந்த இடத்துலையுமே பார்த்திங்கன்னா பிரச்சனை இல்லை. ஒன்று அவங்க அம்மாவாக இருக்கலாம், இல்லைனா வெனிலாவாக இருக்கலாம். அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக விஜய் கண்டுபிடிச்சிடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் கையை கூட அங்கே அம்மா இல்லை, கையை கூட தொட விட மாட்டுறாங்க. இப்படி ஒரு மாதிரி அவாய்ட் பண்ணுறாங்களே, என்னவா இருக்கும்னு சொல்லி கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவார். அதே மாதிரி ஃபோன் அட்டன் பண்ணல அப்படிங்கிற விஷயமும் அவரை ரொம்ப ஹர்ட் பண்ணி ரொம்ப யோசிக்க வைக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு ரீசன் இருக்குது. அது என்னங்கிறத எனக்கு தெரிஞ்ச விஜய் கண்டுபிடிச்சிட்டு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். மேபி அவங்களே கண்டுபிடிக்கிறாங்களா இல்லை, ஏன்னா கரெக்டாக பஸ் ஸ்டாண்ட் லொக்கேஷனுக்கு விஜய் எப்படி போனார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளேயும் இருந்துகிட்டே இருக்குது. ஒருவேளை வெனிலா தான் கூப்பிட்டு போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு பதிலும் எனக்குள்ளே தோணிட்டு, கேள்வியும் நானே பதிலும் நானே அப்படிங்கிற மாதிரி எப்படி விஜய் அந்த லொக்கேஷனுக்கு போயிருப்பார், ஒருவேளை வெளியில் கூப்பிட்டு போயிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்குன்னு சொன்னேன். அதுதான் நாங்கள் சொல்கிறேன். மேபி வேறு யாருக்குமே தெரியாது காவேரி இந்த முடிவெடுக்க போகிறது. வெனிலாக்கு மட்டும் தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. ஸோ அப்படிங்கிறப்ப விஜயே இது எல்லாத்துக்கும் காரணம் இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சி அங்கே போகிறாங்களா, இல்லை வெனிலா கூப்பிட்டு போகிறாங்களா அந்த லொக்கேஷனுக்கு அப்படின்னு நமக்கு தெரியல. என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் அந்த லொக்கேஷனில். அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு விஜய் கண்டுபிடிச்சிட்டு தான் நாங்கள் நினைக்கிறேன். 90% என்னோட திங்க் பார்த்தீங்கன்னா விஜயே இது எல்லாத்துக்கும் காரணம் இதுதானோ அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் மூலிமா அவர் ஸ்மெல் பண்ணிடுவார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ப்ரெடிக்ஷன் தான். அப்படி இல்லைன்னா வெனிலா ரெண்டாவது ஆப்ஷன் வெனிலாவே விஜய் கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கும். அப்படி தான் என்னோட தாட். உங்களுக்கு என்ன தோணுங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம்.